காய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த யூடியூப் ஆரம்பித்து இதுதான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வெளிநாடுகளுக்கு அங்கே பாஸ் அனுப்புகிறோன்னு சொல்லி இன்றைக்கு அனுப்ப போகிறோம். அது வந்து முதலாவது நாங்கள் ஜெர்மனிக்கு அனுப்ப போகிறோம். அந்த பார்சல் உண்டு, அதான் எல்லாம் ரெடி பண்ணி 2 பேருக்கு அனுப்ப போகிறோம் இந்த ஜெர்மனி பார்சல். அதில் வந்து இது ஒரு பாதி ஒரு ஆக்களுக்கு, இங்கே ஒரு ஆக்களுக்கு இருக்குது, அவைக்கு அனுப்ப போகிறோம். தான் பூராக ரெடி பண்ணி இருக்கிறோம். இப்படி கன பேர் எல்லாம் லைன்லாம் நீங்கள் பார்சல் ஆர்டர் கேட்குறீங்க. நாங்களும் எல்லாருக்கும் ஒவ்வொன்றா அனுப்புவோம். இதுதான் இன்றைக்கு ஸ்டார்ட். மற்றபடி அனுப்புகிறாங்க. நாங்கள் இந்த யூடியூப்பில் அறிவித்து ஒரு முகம் தெரியாத உறவுகளோட இந்த இதை ஆரம்பிச்சு எங்களை நம்பி அவியல் எங்களுக்கு காசு அனுப்பி நாங்கள் இதையெல்லாம் செய்து நல்ல வடிவாக அதற்கேற்ற மாதிரிக்கு நாங்கள் இதை செய்து போத்தலுக்குள்ள போட்டிருக்கோம். பாருங்க, 1 2 3 4 5 போத்தல்ல போட்டிருக்கிறோம். இதுல தட்டவடை, மிக்சர், பகோடா, ஊறுகாய், மிளகாய்த்தூள், பொரிவிளாங்காய், செத்தல், அவிச்ச மோர் மிளகாய், இந்த கடலை பருப்பு பேக்கெட்டு, கடலை பருப்பு எல்லாம் நாங்கள் அந்த கலரிங்கள் போடாமலுக்கு செய்து வச்சிருக்கிறோம். நல்ல பருப்பு மற்ற தட்டவடையெல்லாம் சும்மா அந்த மாதிரி பல வழக்கம் பண்ணிக்கிறோம். பாருங்க, மற்ற மேல எள்ளுப்பா வேணும். இப்படி வச்சுக்கிறீங்க எள்ளுப்பா, பாத்தீங்களா? எள்ளுப்பா இப்போ நாங்கள் கணக்கு தண்ணி நாங்கள் எள்ளுப்பா 3 பேக்கெட் தான். மற்ற மிக்சர்கள், மற்ற பவுடா இந்த பாத்தீங்களா, பவுடா 3 பேக்கெட்டு, 3 இல்லை 4 2 ஒவ்வொருத்தருக்கும். மற்றது ஊறுகாய், மற்றது மிளகாய்த்தூள் எல்லாம் திரிச்சு ரெடியா வச்சிருக்கோம். இந்த மேசையில காணாது உண்மைக்கு, இருந்தாலும் அடுத்த புழுக்கொடியில பாத்தீங்களா இவ்வளவு புழுக்கொடியில கணக்க கேட்டவியல் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். மற்ற இன்னொரு முக்கியமான ஒரு இதோன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த மிளகாய்த்தூளுக்கும் நாங்கள் வந்து எல்லா உறவுகளுக்கும் வந்து கிலோவுக்கு 1800 சொன்னாங்க. என்ன 1800 தான் அன்றைக்கு நாங்கள் சொல்லி எடுத்து பார்த்தினாங்க. ஆனால் நாங்க திருச்சி எல்லாம் மறுத்து பார்க்க உண்மையாவே கொஞ்சம் கோஸ்ட் கூட திருச்சி மறுத்து பாக்குறத விட இதுல என்னன்னு சொல்றது, எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டியா இதாக நாங்க இது செய்திருக்கிறோம். எல்லாமே போட்ட பொருள் எல்லாம் உண்மையா விலை கூடின பொருள் போட்டு தான் நாங்க இந்த மிளகாய்த்தூளை திருச்சி தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், தயாரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அதனால வந்து நாங்கள் ஒரு 200 ரூபா காசு இன்னொரு கொஞ்சம் கூட்டணும்ன்ற எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்ப அது நாங்கள் எல்லாத்தையும் செய்து பார்த்து முடிச்சதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி நாங்க இதுக்குள்ள எல்லாம் அந்த செத்தலின் அந்த மூளுகள் எல்லாம் போடுறது இல்லை, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் செய்யறோம் நாங்கள். அப்ப பார்த்தா 5 கிலோ செத்தல் அண்டைக்குள்ள அங்க 1.5 கிலோவுக்கு கிட்ட அந்த மூள் கழியுது. அப்ப அப்படி இப்படி பார்க்கல உங்களுக்கு அது ஒரு இதா இருந்துச்சு. கொஞ்சம் 12 கிலோ பொருள் ஊற்றினாங்க, சரியா 10 கிலோ தூள் வந்திருக்குன்னு சொல்லிக்க பாருங்க, 2 கிலோ கழிவு வந்திருக்கு. அப்படி பார்க்க எங்களை எதிர்பார்த்ததுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடக்கு. அதுக்காக அதில் ஒரு 200 ரூபா கூட்டி இருக்கிறோம். அந்த இதுக்கு மட்டும்தான் கூட்டி இருக்கிறோம். மற்றதெல்லாம் இனிமேல் கேட்டு நீங்கள் எதென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். மற்றது வந்து இப்போ நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்றேன்ட்டு சொன்னா, தொடர்பு கொள்றேன் இல்லை எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த எங்களுக்கு அந்த டக்குன்னு சொல்லி பொருள்களை போடுறேன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னா ஒவ்வொரு ஆக்களா தான் நாங்கள் அதை முடிச்சு கொள்ளலாம். முதலாவது அடுத்ததா இது வந்து போட்டு இன்றைக்கு நாங்கள் அனுப்பினோம்னு சொன்னா, அடுத்தது வந்து 2வது ஆளுங்க சூசியில் ஒரு தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தாவும் கொஞ்சம் சாமான் சொல்லியிருக்கு. அவருக்கு தான் அந்த அடுத்த பொருள்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அதோட இன்னும் ஒரு அக்கா லண்டன்லேருந்து ஒரு அக்காவுக்கும் ரெடி பண்ண போகிறோம். அடுத்த கிழமை அந்த 2 பேருக்கும் ரெடி பண்ணோம். அதுக்குள்ள இடையில பிரான்ஸ்லேயே ஒரு அக்கா சொல்லியிருக்கிறேன், அவருக்கு ஒரு ரெடி பண்ண போகிறோம். சரி, வேறு என்ன? அதான் நாங்கள் இன்றைக்கு போட போகிறோம். பார்சல் இப்போ போட வலிக்கிட போகிறோம். அதனால் சின்ன ஒரு வீடியோ செய்துட்டு போவோம்னு தான் உங்களுக்கு காட்டி போட்டு போட போவோம். உங்களுக்கு ஏதாவது பார்சல் வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டெலிஃபோன் அடிங்க. ஒரு கிழமை ஒரு 10 நாள் இடைவெளிக்குள்ளே நீங்கள் பொருள்களை சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளே கண்ணுங்களை பார்த்து ஒரு பார்சலை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நம்பிக்கையாக செய்து இந்த இதை முடியும். போத்துலுக்குள்ள போடுற வடையன்னு சொன்னால் உடையாம போகும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி போத்துல வேண்டி நல்ல இதா போட்டு கொடுக்குறோம். அதை விட இந்த போத்துலுக்குள்ள காணாதுன்றது வழியா பைக்குலையும் 2 போட்டுருக்குறோம். இந்த காணாது அவை சொன்ன கணக்கு சொன்ன நிறைய காணாது வேற போத்துலுங்களை கைவசம் இல்லை, அதால இந்த பேக்கிங்ல போட்டுருக்குறோம் நாங்கள். ஓகே, இவ்வளவு தான். இதுல நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சரி வராம சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா தம்பியர் சரியான குழப்படியா கட்டிக்காரன் போமா நிப்பானுங்க, சரியான குழப்படியா இருக்கு. கொஞ்சம் சமாளிச்சு வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் வந்துட்டா ஒன்றும் கதைக்க விட மாட்டேன். ஓகே, இவ்வளவு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதாவது யாராவது புது வீடியோ நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். சொல்லுங்க கட்டிக்காரன் அப்பதான் பாக்குறது வடிவாசி அச்சாப்லையும் சொல்லுங்க. அவர் தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம். அவர் இப்படிதான் சரியான குழப்பம். அப்படியே அந்த இப்படி வீடியோ எடுக்கிற டைம்ல தான் வந்து எங்களை குழப்பறாது. ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். பாய்.